அரசியல் புரட்சியின் அடையாளமா, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துகிற கருத்தியல் தெளிவான அடையாளமா திராவிட இயக்கம் இருக்கிற காரணத்தால் தான் ஆதிக்கவாதிகளுக்கும் அவங்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடியவங்களுக்கும் திராவிடம் என்றாலும் திராவிட இயக்கங்கள் என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலும் கசக்கு ரொம்ப எரியுது. ஒடுக்கப்பட்ட மேலெழுந்து வராங்க என்பது எவ்வளவு வன்மம் வெளியே வருது. வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா விமர்சனங்கள் என்ற பெயர்ல எத்தனை அவதூறுகள், எவ்வளவு காழ்ப்புணர்வு. அந்த காலத்துல நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன்னு ஒருத்தர் சொன்னார். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? 100 ஆண்டுகள் கழிச்சும் நீதி கட்சியோட நீட்சியா நாம தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவோட மக்களோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கோம். நாம திராவிட மாடல்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும்னா நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்றோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு? இதே காலகட்டத்தில் நம்மளோட பிற மாநிலங்கள் அடைந்திருக்கக்கூடிய சமூக வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வளர்ச்சி என்ன? மற்ற எல்லாரையும் விட எல்லா வகையிலும் நாம 20 ஆண்டுகளுக்கு முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். கண்கூடா தெரிகிற இந்த உண்மைகளை கூட மறைக்கலாம்னு நினைச்சு சிலர் என்ன கேட்கிறாங்க, திராவிடம் என்ன செஞ்சது, திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிற வகையில இந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார் நம்முடைய அருமை சகோதரர் திருமாவேலன் அவர்கள். ஒரு எழுத்தாளருக்கு, அதுவும் திராவிட இயக்க எழுத்தாளருக்கு இருக்க வேண்டிய உண்மையான கடமையை நம்முடைய திருமாவேலன் அவர்கள் செஞ்சிருக்கிறார். 2002 இவர் எழுதின இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் அந்த நூலை நான் வெளியிட்டப்போ சொன்னேன், திராவிட இயக்கத்தோட வரலாறு, அந்த சாதனைகள் குறித்து தொடர்ச்சியா நீங்க எழுதணும்னு சொன்னேன். அந்த கடமையை செஞ்சிருக்கக்கூடியவருக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் உணர்வோடு வருதுன்னா அதை நிர்வகிச்சிருக்கக்கூடிய வகையிலே அவர் தமிழ் குடும்பத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய தந்தை பெரும் புலவர் படிக்கராமு, அவளை பற்றி உங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். திருக்குறள் நெறி பிறப்ப தன்னையே ஒப்படைச்சுக்கிட்ட வருவார். அதனால்தான் இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை அவருக்கு நாங்கள் வழங்கணும். இப்படிப்பட்ட தமிழ் குடும்பத்தை, அந்த எழுத்து குடும்பத்தை சார்ந்த திருமாவேலன் அவர்கள் கலைஞர் செய்தியுடைய தொலைக்காட்சிக்கு தலைமை பொறுப்பில் இருந்து சிறப்பாக செயல்பட்டு வர்றார். ஏன் முரசொலி நாளேட்டிலும் பங்களிக்கிறார். பொதுவாக மீடியாவில் இருக்கிறவங்க, அதில் நியூஸ் சேனல் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட பரபரப்பான சூழல் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பிரேக்கிங் நியூஸ் எடுக்கிற பரபரப்புலையும் தன்னுடைய எழுத்து பணிக்கு பிரேக் எடுக்காம இப்படிப்பட்ட நூல்களை படைக்கிறதுக்காகவே திருமாவேலன் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இன்றைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நூல்களை பற்றி சொல்லணும்னா, முதல்ல தீரர்கள் கோட்டம் திமுக. இந்த புத்தகத்தை எழுதுனதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை தொண்டனா என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பேரறிஞர் அண்ணா உருவாக்கி அரை நூற்றாண்டு கால தலைவர் கலைஞர் அவர்கள் வழிநடத்திய இயக்கம் இந்த இயக்கம். பவள விழா கண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நான் தலைவர் பொறுப்பில் இருக்கிறேன். வெள்ளி விழா, பொன் விழா, பவள விழா தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் 100 விழா காலத்திலேயும் ஆட்சி பொறுப்பில் இருந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைகளை அழைத்து செல்லும்.
அதுக்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கு. கடுமையான எதிர்ப்புகளை எல்லாம் வென்று நெருப்பாற்றில் இணைந்தி அண்ணாவுடைய தம்பிகளா, தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளா, கட்டுக்கோப்பா இருக்கிற இந்த இயக்கத்தை தீரர்கள் கூட்டம் சொல்லாம வேற என்ன சொல்றது? உழைப்பே மட்டுமல்ல, உயிரையே கொடுத்தவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம். அந்த தியாக வரலாற்றை கண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த தியாகியுடைய வரலாற்றை இன்றைய இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.